ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. அப்புறம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளாய் இருக்கிறனா நம்மளுக்கு வருகிற அநேகர் உங்களுக்கு சத்துருக்களாய் எழும்பலாம், குடும்பத்தார் எழும்பலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களை நீங்கள் சிநேகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். யோசேப்பு தன் சகோதரனால அவனை எகிப்துக்கு என்ன செய்தாங்க, விற்றார்கள் என்று பார்க்கிறோம். வீட்டாரே அவனுக்கு சத்துருக்களாய் எழும்பினார்கள். பாருங்க, எகிப்தில் இருந்தால் எகிப்து யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால யோசேப்பு மூலியமா எகிப்தை ஆசீர்வதித்தார். தேசம் முழுவதும் ஒரு பஞ்சம் உண்டானது. அப்பொழுது யோசேப்புடைய சகோதரர் ஆகாரத்துக்காக எங்கே வந்தார்கள் என்றால் எகிப்துக்கு வந்தார்கள். எகிப்துல யாரு முக்கியமான ஆள்? யோசேப்பு. ஆனா யோசேப்பு அவன் சகோதரர்களை சிநேகித்தார் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வேதத்தை நீங்க வாசித்தால் ஆதியாகமம் புஸ்தகம் 41:52 சொல்லுகிறது, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயர் வைத்தார். மறக்க பண்ணினார். யோசேப்பு அவங்க சகோதரர் செய்த எல்லாவற்றையும் மறந்தார் என்று பார்க்கிறோம். நீங்களும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் உங்களுக்கு யார் யார் சத்துருக்களை எழுப்பினார்களோ அதை நீங்கள் மறக்க வேண்டும். கசப்பை மறக்க வேண்டும், வெறுப்பை மறக்க வேண்டும். இன்னி கசப்போடு தேவனை நாம் ஆராதிக்க முடியாது. பாருங்க, தாவீதோட இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். தாவீது சொல்லுகிறார், சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். அப்படின்னா உங்க பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால் நீங்கள் சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பாத்திரம் நிரம்பும். அப்பொழுதுதான் நம்ம ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பார். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆராதிக்க முடியும். அப்புறம் ஆராதனை கர்த்தர் பிரியப்படுகிறார். கசப்போடு நம்ம ஆராதித்தால் அந்த ஆராதனை கர்த்தர் பிரியப்பட மாட்டார். இந்த நேரத்தில் நாம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். கசப்பை மறங்க, சிநேகிங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. அப்பொழுது கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரம்ப செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் எல்லைகளை கர்த்தர் பெருக செய்வார். அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you.